வணக்கம் நேயர்களே, இந்த ஒரு காணொளி காட்சியில் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாஜகவின் அதாவது தமிழக அளவில் முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஒரு திடுக்கிடும் தகவல் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஆளும் கட்சியான தாவேகாவின் அமைச்சர்கள் பேரம் பேசுனது அதை தவிர்த்து அந்த ஊழல் லஞ்சம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது எங்களுக்கு இவ்வளோ கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி காசு கேட்டு வாங்குவாங்க பார்த்தீங்களா, அப்படி லஞ்சம் கேட்பது தொடர்பான ஆடியோ ஆதாரம் தன்னிடம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இருந்த இப்போ இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சியில் பிஜேபியில் தமிழக தலைவராக இருந்த இந்த பாஜக சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் நல்லா கதற விட்டார் அப்படின்னு சொல்லலாம் போல். ஏன்னா ஆடியோன்னு சொல்லி லீக் பண்ணிகிட்டே இருந்தார். பிடிஆருடைய ஆடியோ ரொம்ப வைரலாச்சு. இன்னும் சில முக்கிய முன்னாள் அமைச்சர்களுடைய ஆடியோ ரொம்ப வைரல் ட்ரெண்டிங்கில் போச்சு. அதே மாதிரி இப்போ இவர் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா தாவேகா அமைச்சர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு திடுக்கிடும் தகவலாக போய் சேர்ந்ததுனால அவங்க ரொம்ப கலக்கத்தில் பயத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன காரணம்னா, தாவேகாவின் முதலமைச்சரான தற்போது ஆளுங்கட்சி முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி லஞ்சம் ஊழல் இந்த மாதிரிலாம் எங்கள் அமைச்சர்கள் எங்கள் எம்எல்ஏக்கள் 234 எம்எல்ஏக்கள் யாருமே பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் பண்ணாலுமே கண்டிப்பாக அவரை அப்பயே டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் பதவியை விட்டு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு முதலமைச்சரும் இப்படி தமிழகத்தில் சொன்னதே இல்லை. முறையாக ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. பட் இப்படி ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்ட உடனே இதுக்கான ப்ரூஃபா இன்னும் சில தினங்களில் இல்லை ஒரு வாரங்களில் என்ன தெரியல ஆடியோ வெளியிட்டு விட்டார் அப்படின்னா அந்த அமைச்சருடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்றத மாற்று கருத்து இல்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மை. என்ன நடக்குது அப்படின்றத கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செய்திகள் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்தே இருங்கள். நன்றி.